தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல். காலை 10 மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாளை தாக்கலாக உள்ள நிதிநிலை அறிக்கைக்கான முத்திரை சின்னம் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற முழக்கத்துடன் முதன்முறையாக முத்திரை சின்னம் வெளியீடு. இலங்கை கடற்படை மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தம். நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரதமர் மோடியும் ஒன்றிய வெளியுறவு அமைச்சரும் தூதரக ரீதியில் தலையிட வேண்டுகோள். சேலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது மோசடி புகார் கூறிய ஒன்றிய செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கம். மாவட்ட செயலாளர் 60 லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக புகார் கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தன்னை கட்சியில் இருந்து நீக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என ஒன்றிய செயலாளர் பேட்டி. கட்சியின் சட்ட திட்டங்கள் தெரியாமல் பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிவிட்டதாகவும் காட்டம். பஞ்சாப் விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சண்டிகரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஒன்றிய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா பங்கேற்பு. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 60,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக அரசு அறிவிப்பு. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டதாகவும் விளக்கம். ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக நாமக்கல்லில் உஷார் நிலை. கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி தெளிப்பு உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வேளாங்கண்ணியில் பாஜக கொடியுடன் காரில் வந்து சொகுசு காரை திருடி சென்ற 6 பேர் கைது. திருடப்பட்ட காரை திருவாரூர் மாவட்ட எல்லையில் போலீசார் மடக்கி பிடித்து நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 3வது நாளாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள். மாநில உரிமைகளை பறித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை தேர்தலில் வீழ்த்த சூளுரை. அரக்கோணத்தில் இரட்டை கண் பாலத்தின் மீது உயர்மட்ட பாலம் அமைக்க கோரிக்கை. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. லக்னோவில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு சன்னி லியோன் பெயர் புகைப்படத்துடன் கொடுக்கப்பட்ட ஹால் டிக்கெட்டால் அதிர்ச்சி. சன்னி லியோன் பெயரில் விண்ணப்பித்தவர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மின்தடை இருக்காது என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதி. பள்ளி கல்லூரி தேர்வுகள் தொடங்கியதால் சீரான மின்சாரம் வழங்கவும் அறிவுறுத்தல். நடிகை ராஷ்மிகா மந்தனா பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கம். ஆபத்திலிருந்து உயிர் தப்பியதாக இன்ஸ்டாகிராமில் ராஷ்மிகா பதிவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் மற்றும் அவரது மகன் பாஜகவில் இணைகின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் கட்சி தாவுவதாக தகவல். பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் மனிஷ் திவாரி மறுப்பு. நாடாளுமன்றத்தில் மோடி அரசுக்கு எதிராக உரையாற்றிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு விளக்கம். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்டில் 434 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டிலும் இரட்டை சதம் விளாசி ஜெய்ஸ்வால் அசத்தல். ஒரு டெஸ்ட் தொடரில் 20க்கும் மேற்பட்ட சிக்சர்களை விளாசி கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை.
ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் குழு போட்டியில் இந்திய மகளிர் அணி முதல் முறையாக தங்கம் வென்று அசத்தல். இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி அபாரம். 2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். புதிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடுகிறது. அப்போது 2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இதுவாகும். தொடர்ந்து நாளை மறுநாள் பிப்ரவரி 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். பிப்ரவரி 20, 21 ஆகிய தேதிகளில் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி விவாதத்திற்கு 2 அமைச்சர்களும் பதிலளிக்க உள்ளனர். தொடர்ந்து நிதி ஒதுக்கலுக்கான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நாளைய பட்ஜெட்டில் மேலும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எதிர்வரும் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கைக்கான முத்திரை சின்னம் வெளியிடப்பட்டுள்ளது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வாசகம் அடங்கிய நிதிநிலை அறிக்கைக்கான முத்திரை சின்னத்தை முதன்முறையாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் மருத்துவம், கல்வி, தொழில், வேளாண்மை, விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னோடியாக புகழ் பதித்து திகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சின்னம் நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முழங்கும் முத்திரை சின்னம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா ஆட்டி படைத்த போதும், புயல், மழை என கடும் சேதங்களை சந்தித்த போதும் இயல்பாக கிடைக்க வேண்டிய நிதியும் உதவிகளும் ஒத்துழைப்பும் கிடைக்காமல் தடைகள் தொடர்கின்ற போதும் அவை தகர்த்தெறியப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்னும் பழமொழிக்கு ஏற்ப நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னரே முழக்கமிடும் வெற்றி சின்னமாக இது விளங்கும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 69 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதையும் இலங்கை கடற்படையால் கைது நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். தூதரக ரீதியில் பிரதமர் மோடியும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் திருட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததால் படுகொலை செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரின் மகன் சிவில் நீதிபதியாகியுள்ளார். ராமச்சந்திராபுரத்தைச் சேர்ந்த லூர்து பிரான்சிஸ் சேவியர் முரப்பநாடு அருகே கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய போது மணல் கொள்ளையர்களால் அவரது அலுவலகத்திலேயே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்ற அவரது மகன் மார்ஷல் ஏசுவடியான் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதிக்கான தேர்வை எழுதியிருந்தார். தேர்வு முடிவுகள் தற்போது வெளியான நிலையில் மார்ஷல் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். மகன் நீதிபதியாக வேண்டும் என்ற தந்தையின் கனவை நிறைவேற்றியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மகனுக்கும் தன்னுடைய தந்தையோடைய கனவை நிறைவேற்றணுங்கிறது ஒரு வைராக்கியம். எனக்கும் அதே ஒரு வைராக்கியம் தான். அந்த வைராக்கியத்தில் தான் நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட உட்காந்து படித்தேன். நான் கத்தி முனையை தேர்வு எடுக்காமல் பேனாமுனையை தேர்வு பண்ணேன். பேனாமுனை எவ்வளோ கூர்மையானதுங்கிறத காட்டுறதுக்காண்டி நான் இன்றைக்கி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நான் இங்கே நிற்கேன். நல்லா படிங்க. படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு எந்த நேரத்தினாலும் உங்களுக்கு உதவி செய்யும். அதே ஊரைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரி சுரேஷ்குமார் என்பவரும் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். ஐடி பணியை துறந்து நெல்லை சட்டக்கல்லூரியில் BL படித்த அவர் மாவட்ட நீதிமன்றத்தில் 2 ஆண்டுகள் எழுத்தராக பணிபுரிந்து வந்தார். சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள இருவருக்கும் கிராமத்தினர் மகிழ்ச்சியுடன் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
அரக்கோணத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இரட்டை கண் ரயில்வே பாலத்தின் மீது உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இதுதான் அரக்கோணத்தில் உள்ள இரட்டை கண் ரயில்வே பாலம். அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் பழனிப்பேட்டை பகுதியில் உள்ள இந்த பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த பாதையையே பெரும்பாலானோர் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி வருகின்றனர். குறைந்த நேரத்தில் இலக்கை அடைய இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களுக்கு இந்த பாலமே பெரிதும் கைகொடுத்து வருகிறது. ஆனால் ஆம்புலன்ஸ் போன்ற 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி தாமதமாக செல்ல வேண்டிய நிலை ஆண்டு கணக்கில் நீடிக்கிறது. நம்ம ரெட்டைக்கண் பிரிட்ஜு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலே 2வது ரயில் பாதை, ராயபுரம் டு வாலாஜா ரோடு அப்போ போடப்பட்ட ரயில் பாதையோட ரெட்டைக்கண் ஆரம்பிச்சு. இப்போ என்னடானா ஆம்புலன்ஸ் வந்து இப்போது வேறு எல்லாமே எங்கன்னா திருப்பதி, திருத்தணி, திருவள்ளாங்காடு, சோளிங்கர் அப்படின்னு போகிற வழி பாதை அது. அந்த பாதையில் இவ்வளோ பஸ்ஸும் போகும்போதும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரே வழி பாதையில் போக முடியல. அது வந்து ஆங்கிலேயர் போடப்பட்ட ஒரு இரட்டைக்கான பாதை. அந்த பாதையில் தண்ணி தேங்குது. அது வந்து இப்போ ஆம்புலன்ஸ் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றி போகிற மாதிரி ஒரு பாதை ஏறுது. ஏற்கனவே பல கோரிக்கைகள் நகர மக்கள் வச்சாலும் அது மேம்பாலம் கட்ட முடியாமல் இன்னி வரைக்கும் அப்படியே இருக்குது. இப்போ வந்து வந்தே பாரத ரயில் அது மேலே போகுது. அது ஸ்பீடு தாங்குமா இல்லைன்றது எங்களுக்கு தெரியல. அரக்கோணத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இரட்டை கண் ரயில்வே பாலத்தின் மீது 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் பேரவையில் அறிவித்தார். ஆனால் 2019ஆம் ஆண்டு அதே அதிமுக ஆட்சி காலத்தில் போதுமான நிதி இல்லை என காரணம் கூறி திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட அரக்கோணம் தொகுதியில் 3 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் சட்டமன்ற தொகுதி அளவில். இது 6 தொகுதியில் உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதி. இங்கே வந்து நடைபாதி கூட வழி இல்லாமல் அந்த 2 கண் வாராபதி என்பது மிக மோசமாக நிலையில் இருக்கிறது. கடந்த மாதங்களில் கூட மீன் பிடிக்கும் போராட்டங்கள் ரயில் பயணிகள் சார்பாக நடத்தினார்கள். பல முறை இதை குறித்து பல வடிவங்களிலே போராட்டங்கள், முன்மொழிவுகள் அரசுக்கு தெரியப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற பிரதிநிதிகள் யாரும் இதில் கவனம் செலுத்தவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இதனிடையே ஒன்றிய ரயில்வே அமைச்சராக வேலு இருந்த காலகட்டத்தில் இந்த இரட்டை கண் ரயில்வே பாலம் அருகில் பாதசாரிகளுக்கென சுரங்க பாதை ஒன்று தனியாக கட்டப்பட்டது. ஆனால் யார் அதனை பராமரிப்பது என்ற பிரச்சனையில் அந்த பாலம் தற்போது யாரும் பயன்படுத்த முடியாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்கிறது. எனவே இரட்டை கண் ரயில்வே பாலம் மீது உடனடியாக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரக்கோணம் வாசிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் இவ்வழியாக செல்வது மிக கடினமாக உள்ளது. இந்த 108 ஆம்புலன்ஸ் இவ்வழியாக சென்றால் மருத்துவமனை 2 நிமிடங்களில் சென்றடையலாம். ஆனால் இவ்வழியாக செல்ல முடியாத காரணத்தினால் 108 ஆம்புலன்ஸ் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்து மருத்துவமனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு 108 ஆம்புலன்ஸ் செல்லும் வகையிலும் மேலும் வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரக்கோணம் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக அரக்கோணத்திலிருந்து கார்த்திக். ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவலை தொடர்ந்து நாமக்கல் கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோழி பண்ணையில் கடந்த 7ஆம் தேதி சுமார் 10,000 கோழிகள் திடீரென இறந்தன. பரிசோதனையில் அந்த கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. உருமாறிய H5N1 வைரஸ் தாக்கி அந்த கோழிகள் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆந்திரா முழுவதும் பறவை காய்ச்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நோய் தாக்கம் உறுதி செய்யப்பட்ட கிராமங்களை சுற்றி 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோழி, முட்டை, கோழிக்கறி விற்பனை செய்யவோ வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லவோ 3 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் உள்ள திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் கோழி பண்ணைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் அதிக அளவில் கோழி பண்ணைகள் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சில பண்ணைகளில் கோழிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அனைத்து பண்ணைகளிலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடந்து வருகிறது. அங்கு நிலவும் தட்ப வெப்பநிலையால் பறவை காய்ச்சல் பரவ வாய்ப்பு இல்லை என வல்லுநர்கள் தெரிவித்த போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. சென்னையில் 44 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:15 மணி வரை புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. சிறப்பு ரயில்கள், கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டாலும் மொத்தம் 44 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். மின்சார ரயில்கள் இல்லாததால் மக்கள் பேருந்து போக்குவரத்தை அதிக அளவில் நாடியதால் தாம்பரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. ட்ரெயின் கேன்சல் ஆனதுனால மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நேரத்துக்கு போக முடியல. இப்போ பஸ்ஸுக்கெல்லாம் போய் நிற்க முடியல. ஏன்னா குறிப்பிட்ட இடத்துல இறங்க முடியல. இப்போ ஸ்டேஷனாக இருந்தால் அழகாக பழவந்தாங்கல்ல இறங்கி அழகாக போகலாம். இப்போ பஸ்ஸுன்றதுனால இறங்கி ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மெயின்டெனன்ஸ் முக்கியங்க. அதில் ஒரு அரை நாள் நம்ம பேர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாற்று ஏற்பாடு அங்கே பண்ணால் கூட அங்கேயும் சில இடைஞ்சல்கள் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு நாள் வெளியில் போகிறத வீட்டில் இருந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா பஸ் இருந்து மெட்ரோ ட்ரெயின் போகலாம். இங்கேருந்து நான் சைதாப்பேட்டைக்கு போனேன் சார். நான் கூடாஞ்சேன்னு சைதாப்பேட்டை போனோம். போன வாரம் இந்த தடங்களாக இருந்தது. நான் வண்ணாரப்பட்டி போக வேண்டியது, அதுவும் போக முடியல. ஜனங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க சார். போன வாரம் ரொம்ப டிராஃபிக் ஆகி போச்சு. இதை எதாவது சரி பண்ண முடியுமா, எப்படி எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் சார். புறநகர் ரயில் ரத்து பண்ணதுனால வயசானவங்க பெரியவங்க எல்லாரும் அவங்கவுங்க நினச்ச இடத்துக்கு சரியான நேரத்தில் சேர முடியல. அதனால் எல்லாம் புறநகர் ரயில் ரத்து பண்ணதுனால எல்லாரும் இப்போ பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. பேருந்து நிலையமும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இதை கருத்தில் கொண்டு இன்னும் நிறைய பேருந்து விட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்குறோம். ரொம்ப கஷ்டம்தான் சார் பட்டோம். அதாவது திடீர்னு இந்த ஏற்பாடு எங்களுக்கு தெரியல. நாங்கள் டிக்கெட் எடுக்க வரும்போது திடீர்னு இப்படின்றாங்க. அப்புறம் இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். தான் எல்லாம் ஃபேமிலி அங்கே வெளியே போவாங்க. திடீர்னு இப்படி பண்ண நேரத்தில் இப்படி ஆகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் 15 ரயில்களும் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் 6 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல தாம்பரத்திலிருந்து கடற்கரை செல்லும் 15 ரயில்கள், செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை செல்லும் 5 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் கடற்கரை வழித்தடத்தில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 150 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டதால் பயணிகள் ஆறுதல் அடைந்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் தன்னுடைய மகனுடன் பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன. அவர் டெல்லியில் முகாமிட்டு இருப்பது இந்த தகவல்களுக்கு வலு சேர்த்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவருமான கமல்நாத்துக்கு நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் சீட்டு வழங்கப்படவில்லை. கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பின்னர் டிசம்பர் 16ஆம் தேதி மாநில தலைவர் பதவியிலிருந்தும் கமல்நாத் ஓரம் கட்டப்பட்டார். இதனால் அதிருப்தியில் இருந்து வரும் அவர் பாஜகவில் இணைந்து மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தம்மை பற்றி வெளியாகும் செய்திகள் குறித்து விளக்கம் அளித்த கமல்நாத் வெளிப்படையாக எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. எந்த பக்கம் சென்றாலும் சொல்லிவிட்டுத்தான் செல்வேன் என்று தாமரை இலை மேல் தண்ணீரை போன்ற விளக்கத்தை கமல்நாத் அளித்துள்ளார். கமல்நாத் டெல்லியில் முகாமிட்டிருப்பதும் கிட்டத்தட்ட அவர் பாஜக அணியில் இணைவதை உறுதிப்படுத்திவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. क्या बीजेपी ज्वाइन कर रहे हैं सर? अगर ऐसी कोई बात होगी, सबसे पहले मैं आप लोगों को ही कहूंगा, ये आप लोग कह रहे हैं, आप लोग एक्साइट हो रहे हैं. मैंने कहा मैं तो एक्साइट नहीं हूं इस तरफ या उस तरफ. पर बात यह है कि अगर ऐसी कोई बात होगी मैं आप सबको सबसे पहले खबर करूंगा. கமல்நாத்தின் மகனும் மக்களவை எம்பியுமான நகுல்நாத் மற்றும் சில முன்னாள் இந்நாள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களும் கமல்நாத்துடன் பாஜகவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
எக்ஸ் வலைதள பக்கத்தில் இருந்த காங்கிரஸ் சின்னத்தை அவரது மகன் நகுல்நாத் நீக்கியிருப்பது இவர்கள் பாஜகவுக்கு செல்லலாம் என்ற வாதத்திற்கு வலு சேர்த்துள்ளது. ஆனால் இந்திரா காந்தியின் 3வது மகனை போன்று கருதப்பட்ட கமல்நாத் பாஜகவுக்கு செல்ல வாய்ப்பில்லை என்று காங்கிரசின் மற்றொரு மூத்த தலைவர் திக் விஜய் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை உறுப்பினருமான மனிஷ் திவாரி பாஜகவில் இணையப் போவதாக தகவல் பரவிய நிலையில் அதனை அவர் மறுத்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அனந்த்பூர் சாஹிப் தொகுதி எம்பியான மனிஷ் திவாரி பாஜக தலைவர்களோடு நெருக்கம் காட்டி வருவதாக தகவல் வெளியானது. பாஜகவில் இணைந்து அனந்த்பூருக்கு பதிலாக லூதியானா மக்களவை தொகுதியில் தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிட விரும்புவதாகவும் தகவல்கள் கசிந்தன. ஆனால் இது அடிப்படை ஆதாரமற்ற செய்தி என மனிஷ் திவாரியின் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. பாஜகவில் இணையப் போவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என்பதை தனிப்பட்ட முறையில் எக்ஸ் வலைதளம் மூலம் மனிஷ் திவாரியும் உறுதிப்படுத்தியுள்ளார். நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசின் வெள்ளை அறிக்கையை விமர்சித்து அவர் பேசிய ஆக்ரோஷமான பேச்சு அடங்கிய நீண்ட வீடியோ ஒன்றையும் மனிஷ் திவாரி பதிவேற்றம் செய்துள்ளார். இது வெள்ளை காகிதமல்ல, மாறாக ஒரு கருப்பு தூரிகை என்று அந்த உரையில் மனிஷ் திவாரி விமர்சனம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூரில் புதிதாக திறக்கப்பட்ட பள்ளி வாசலுக்கு தாய்மாமன் முறைப்படி இந்து சமுதாய மக்கள் குர்ஆன் புத்தகம், ஆப்பிள், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக வழங்கியது மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அமைந்தது. மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேலூர் அருகே உள்ள மலம்பட்டி கிராமத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பள்ளிவாசல் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு மேலூர் பகுதி இந்து சமுதாய மக்கள் வெள்ளநாதன்பட்டி, பொன்மலை நகர், நாகம்மாள் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஊர்வலமாக வந்து குர்ஆன் புத்தகம், ஆப்பிள், திராட்சை, பேரிச்சம்பழம், கற்கண்டு உள்ளிட்ட பொருட்களை பள்ளிவாசலுக்கு சீர்வரிசையாக வழங்கினர். தமிழ்நாட்டில் சமூக மத வேற்றுமைகளின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேபோன்ற ஒரு நிலைமை இந்தியா முழுவதும் தொடர வேண்டும் எனவும் சீர்வரிசை கொண்டு வந்தவர்கள் கூறினர். வேலூரில் 2வது ஆண்டாக நடைபெற்ற மரபு காய்கறிகள், கிழங்குகள் கண்காட்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மரபு காய்கறிகள், கிழங்குகள், கீரை வகைகளின் பிரம்மாண்ட கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. 2வது ஆண்டாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து இயற்கை விவசாயிகள் பங்கேற்றனர். கடந்த முறை இந்த கண்காட்சி நடந்தபோது அதற்கு வர முடியாமல் தவறவிட்டவர்கள் பலர் இந்த முறை காத்திருந்து வந்துள்ளதாக ஆர்வத்துடன் தெரிவித்தனர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 ரகத்துக்கும் மேல நம்ம நாட்டு காய்கறிகளை கண்காட்சிப்படுத்திருக்காங்க. ஒரே இடத்துல இவ்வளவு காய்கறிகளை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தக்காளியில மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 80 ரகம் போட்டிருக்காங்க. பச்சை மிளகாய், அப்புறம் வெண்டை, கத்திரி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை அதிகமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமாக சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளில் அவற்றின் வகைகள், அதிகம் தெரியாத கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என அனைத்தையும் பார்த்து பொதுமக்கள் வியந்தனர். காட்சிப்படுத்தியது மட்டுமின்றி அவற்றிலுள்ள சத்துக்கள் குறித்தும் அங்கு வந்தவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் 500க்கும் மேற்பட்ட மரபு விதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. உடல் நலத்திற்காக வெள்ளை அரிசியை பலர் தவிர்த்து வரும் நிலையில் இந்த கண்காட்சியில் கவுனி அரிசி, காட்டு யானம், இலுப்பைப்பூ சம்பா என வகை வகையாக அரிசி ரகங்கள், சிறுதானியங்கள், மிளகாய் ரகங்கள் என நமது முன்னோர்கள் உணவாக பயன்படுத்திய பொருட்கள் விற்பனைக்கு கிடைத்தன. இந்த மாதிரி ஒரு 800க்கும் மேற்பட்ட மரபு ரக கிழங்குகள், காய்கறிகள் இது வரைக்கும் நம்ம வெளியில எங்கேயும் பார்க்காதது. சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. மரவள்ளி கிழங்குல மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10-15 வெரைட்டி, ராசவள்ளி கிழங்கு, வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்று காட்சிப்படுத்திக்கிறது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மரபு ரகங்கள் அழிஞ்சிட்டு போறதை புதுப்பிக்கிறதுல இந்த இளம் விவசாயிகள்லாம் இந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து பண்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்.
செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு அவற்றின் நன்மைகளும் விளக்கப்பட்டன. கண்காட்சியில் வைக்கப்பட்ட பல மரபு உணவுப் பொருட்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மரபு உணவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் பாரம்பரியமும் ட்ரெண்டியான முறையிலும் நடந்த இந்த கண்காட்சியை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த பார்வையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். சன் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.